ஆன்மீக அன்புகளுக்கு வணக்கம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா, மூலம் நட்சத்திரம் உள்ள பெண்கள்னாலே எல்லாருக்கும் ஒரு தயக்கம், ஒரு பயம் இருக்குது. மூல நட்சத்திரம் அந்த பொண்ணுக்கு மாமனாருக்கு ஆகாதுன்னு ஒரு தயக்கம் இருக்குது எல்லாட்டுமே. அந்த மூலம் நட்சத்திரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மூல நட்சத்திரம் பார்த்திங்கன்னா வச்சுன்னா, கேதுவோட நட்சத்திரம். கேது பகவானுடைய நட்சத்திரம் 3, ஒன்று அஸ்வினி, மகம், மூலம். இந்த மூல நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம். இந்த கேது பகவான் இருக்கின்ற கிரகங்களேயே பலம் வாய்ந்த ஒரு கிரகம் கேது பகவான். இந்த கேது பகவான் மட்டும்தான் ரிக்வேதம், சாமவேதம், யசுர்வேதம் என்ற 3 வேதங்களையும் படித்தவர், ஞானக்காரகன். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகம்தான் கேது பகவான். இந்த கேது பகவான் இருக்கக்கூடியவர் தான் மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், எந்த விதமான தயக்கமும் பயமாத ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்களே உன்னதமான சுப நட்சத்திரம் மூல நட்சத்திரம். உன்னதமான சுப நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, இதோடைய மிருகம் பார்த்திங்கன்னா பெண் நாய். இதோடைய பக்ஷி பார்த்திங்கன்னா செம்போந்து, மரம் மா, ரஜ்ஜி பாதம், நாடி பாச்சுவ நாடி, கணம் ராட்சச கணம். இந்த ஒரு அம்சங்களை கொண்ட உள்ளது தான் அந்த மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி பண்ணக்கூடிய சுபாவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், விசுவாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் பலவிதமான கல்வியை கற்கக்கூடிய ஒரு நிலையில் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு நினைத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி பலருக்கும் கொஞ்சம் வழிகாட்டியாகவும் விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள். உங்களுக்கு அதே சமயத்தில் பழைய விஷயங்களை மறந்து போய் நன்றி மறக்கக்கூடிய ஒரு நிலையும் இருப்பாங்க. நன்மை தீமை இரண்டும் கலந்து செய்யக்கூடிய அன்பர்கள் தான் இந்த மூல நட்சத்திரம் கொண்ட அன்பர்கள். இந்த மூல நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு திருமணம் பெண் எடுத்தாங்கன்னா, அந்த மூல நட்சத்திரம் மாமனாரை பாதிக்கப்படுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதை பார்த்து வச்சு அந்த பெண் ஜாதகத்தை மூல நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 1ஆம் பாதம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். இந்த பெண் ஜாதகம் மட்டும் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் மாமனாருக்கு ஆகாது. 1ஆம் பாதம் மட்டும்தான் மாமனாருக்கு ஆகாது. அதே பெண் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தாங்கன்னா, அந்த பெண்ணு ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்து அவங்க நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருந்தால், அந்த 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் 4ஆம் பாதமும் தோஷம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்து அவங்க 1ஆம் பாதம் வந்தாங்கன்னா, 1ஆம் பாதமும் 2, 3, 4 பாதமும் அவங்களுக்கு தோஷத்தை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் சந்திரனும் குருவும், சந்திரன் சுக்கிரன் இவங்க 2 பேரும் இருந்தாங்கன்னாலும், குரு சுக்கிரன் பார்வை இருந்தாலும் இவங்களுக்கு தோஷம் கிடையாது. அதனால் எந்த விதமான ஒரு பயமும் தயக்கமும் தயவுசெய்து வேண்டாம். மூல நட்சத்திரத்தால் பெண்களுக்கு திருமணமான பொண்ணு மூல நட்சத்திரம் சொல்லி ஒரு தடங்கள்லாம் இருக்கெல்லாம் வேண்டாம். அதே சமயத்தில் இந்த மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் பெண் பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற கிழமை பிறந்திருந்தாங்கன்னா, மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த பெண் ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த நாட்களில் பிறந்திருந்தாலும், சந்திரன் ப்ளஸ் குரு ஒன்றாக இருந்தாலும், சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் சேர்ந்து இருந்தாலும், அவருடைய பார்வை பட்டாலும் மாமனாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான தோஷமும் இல்லை. அதனால் இந்த மூல நட்சத்திரம் பயப்படுறது தயங்கிறதெல்லாம் வேண்டாம். மூல நட்சத்திரம் எடுங்க. மூல நட்சத்திரம் நட்சத்திரங்களேயே உன்னதமான சுப நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம். அதனால் நல்ல ஒரு அறிவியலான பெண்ணாக இருப்பாங்க, பல கலைகளை கற்றவங்களாக இருப்பாங்க, பல மொழிகளை கற்றவங்களாக இருப்பாங்க, நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக கண்டிப்பாக இருப்பாங்க. இதுபோல் சில ஜாதகங்களில் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். அதுக்காக எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் இழந்துடாதீங்க. நீங்கள் ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.